ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம், முகப்பருவை சரி செய்கிறதுக்கான எளிய வழிமுறைகளை பற்றி தான் நாம் இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். முகப்பருன்றது டீனேஜ் பெண்கள்லேருந்து நடுத்தர வயசு பெண்கள் ஆண்கள் வரைக்கும் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருந்துட்டு வருது. தோல் அழற்சியால் தாங்க இந்த முகப்பரு ஏற்படுது. வயசு காரணமாக நிறைய பேருக்கு பருக்கள் ஏற்படலாம். நிறைய பேருக்கு இறந்த செல்கள் எண்ணெய் சுரப்பு அதிகமாக இருக்கிறதாலையும் முகப்பரு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் முகப்பருக்கள் வரத்துக்கு வேறு சில காரணங்களும் இருக்குது. முகப்பரு வரத்துக்கான காரணங்கள் எதுவாக இருந்தாலும் அதை அகற்றுறதுன்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. அதனால நாம் இயற்கையான முறையில் எப்படி அந்த முகப்பரு அகற்றுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். முதலாவதாக வாழைப்பழத்தோலை வச்சு எப்படி முகப்பரு அகற்றுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். வாழைப்பழத்தோலை உங்களோட முகத்தில் வச்சு நல்லா தேய்ச்சிருங்க. தேய்ச்சதுக்கப்புறமா அந்த வாழைப்பழத்தோல் கருமையாக மாறினதுக்கப்புறம் தூக்கி போட்டுருங்க. அப்புறம் புதுசாக ஒரு தோல் எடுத்து மறுபடியும் இதேமாதிரி மசாஜ் பண்ணுங்கள். குறைஞ்சது 3 தோல் இந்த மாதிரி மாற்றி மாற்றி மசாஜ் பண்ணிவிட்டு 15 நிமிஷம் கழிச்சு வெதுவெதுப்பான தண்ணியில் கழுவிடுங்க. இப்போ உங்களோட முகத்தில் இருக்கக்கூடிய முகப்பருக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சு 2 to 3 மினிட்ஸில் மொத்தமாக காணாமல் போயிடும். ரெண்டாவதாக தேனை யூஸ் பண்ணுங்கள். வாழைப்பழத்தோலை ஒரு டீஸ்பூன் தேன் சேர்த்து இது ரெண்டுத்தையும் கலந்து அதுக்கப்புறமா முகத்தில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 to 20 நிமிஷம் அப்படியே ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறமா வெதுவெதுப்பான தண்ணியை கலந்து முகத்தை கழுவிடுங்க. மூணாவதாக எலுமிச்சை சாரோட வாழைப்பழத்தையில் கலக்கிறது. 2 பச்சை வாழைப்பழத்தை எடுத்து அதோட தோலை அது கூட ஒரு டீஸ்பூன் எலுமிச்சம்பழ சாரை கலந்து நல்லா முகத்தில் அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி 20 நிமிஷம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா முகத்தை வெதுவெதுப்பான தண்ணியில் கழுவிடுங்க. இப்படி செஞ்சுட்டு வந்தாலும் சீக்கிரத்தில் முகப்பொரு இருந்த இடம் தெரியாமல் போயிடும். அடுத்ததாக ஆலோவேரா ஜெல்லு. வாழைப்பழத்தோலை முகத்தில் தடவுறதுக்கு பதிலாக வாழைப்பழத்தோலை நல்லா குழச்சிக்கிட்டு அது கூட கற்றாழை ஜெல்லை கலந்து தடவிட்டு இது ரெண்டுத்தையும் சேர்த்து முகத்தில் அப்ளை பண்ணுங்கள். ஒரு 15 to 20 நிமிஷம் இப்படி அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா முகத்தை கழுவிடுங்க. இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தாலும் முகப்பொரு இருந்த இடம் தெரியாமல் போயிடும். அடுத்ததாக ஓட்மீல். வாழைப்பழத்தோலை நல்லா குழச்சிட்டு அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் ஓட்ஸ் பொடியை கலந்து இந்த கலவையை முகத்தில் 15 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா முகத்தை கழுவிடுங்க. இப்படி பண்ணிட்டு வந்தாலும் முகப்பொரு இருந்த இடம் தெரியாமல் போயிடும். அடுத்ததாக முட்டையோட வெள்ளைக்கருவோட ஒரு பாத்திரத்தில் முட்டையோட வெள்ளைக்கருவை எடுத்து அதை நல்லா அடிச்சுட்டு அது கூட வாழைப்பழத்தோலோட கலந்து அதை நல்லா ஒரு கலவையாக மாற்றிட்டு அந்த கலவையை முகத்தில் 20 நிமிஷம் ஊற வச்சுருங்க. இப்படி பண்ணாலும் உங்களோட முகப்பொரு இருந்த இடம் தெரியாமல் போயிடும். அடுத்ததாக ஒரு டேபிள் ஸ்பூன் வாழைப்பழத்தோல் கூட கொஞ்சமாக பச்சை பாலை கலந்து ரெண்டுத்தையும் நல்லா குழக்குழன்னு அடித்து இந்த பேஸ்ட்டை உங்களோட முகத்தில் அப்ளை பண்ணி 10 to 15 நிமிஷம் அப்படியே காய வச்சுருங்க. அதுக்கப்புறமா வெதுவெதுப்பான தண்ணியில் கழுவிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு வந்தாலும் சீக்கிரத்தில் முகப்பொரு இருந்த இடம் தெரியாமல் போயிடும். கடைசியாக ரோஸ் வாட்டர் கூட வாழைப்பழத்தோலை பேஸ்ட் மாதிரி செஞ்சு இது ரெண்டுத்தையும் கலந்து உங்களோட முகத்தில் ஒரு 15 நிமிஷம் ஒரு லேயர் மாதிரி அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் கழுவிடுங்க. இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தாலும் முகப்பொரு கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போயிடும். ஸோ இப்போ சொன்ன இந்த நேச்சுரல் ட்ரீட்மெண்ட்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ வேணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது மூலமாக நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு. நன்றி, வணக்கம்.